என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக மட்டன் இல்லை, சிக்கன் இல்லை, அது மாதிரி நேரங்களில் ஒரு சிம்பிளான பிள்ளைங்க கேட்குறாங்க ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா ஒரு எக் பிரியாணி, முட்டை பிரியாணி. நல்லா அதாவது மட்டன் சிக்கன் மாதிரி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி முட்டையில் எக் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறது பார்க்கலாம் வாங்க. முட்டை அவிச்சு வச்சுருக்கோம். இப்போ அரிசி, பாசுமதி அரிசி இந்த ஆளாக்கில் 1.5 ஆளாக்கு போட்டிருக்கோம். இப்போ இது வடி பிரியாணி இல்லை, தம் பிரியாணி செய்ய போகிறோம். அதனால தான் இந்த ஆளாக்கில் அரிசியை அளந்து வச்சுருக்கு. ஒரு ஆளாக்குக்கு அரிசி எடுத்தால் 1.5 ஆளாக்கு தண்ணி. அதுக்கு தான் மேலே ஆளாக்கு வச்சு காட்டுறேன். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போடும்போது நான் அளவு சொல்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம செய்கிற பிரியாணி மெத்தடில் பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக தான் நம்ம அரைச்சி செய்வோம். அது பிரகாரம் பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி விழுது, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், புதினா, கொத்தமல்லி, தயிர், உப்பு, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம். இப்போ 3/4 கிலோ அரிசி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன அந்த அளவு 3/4 கிலோ பிடிக்கிற மாதிரி 1.5 கிலோ 2 கிலோ பிடிக்கிற சட்டி வச்சுருக்கோம். பிரியாணி செய்யும்போது எப்போவுமே அதுக்கு மேலே டபுள் மடங்கு 1 கிலோ போட்டு தான் 2 கிலோ 3 கிலோ பிடிக்கிற சட்டி பாத்திரம் கொஞ்சம் பெருசாக தான் வைக்கணும். அதான் வச்சுட்டோம். 1 கிலோவுக்கு 200 ml எண்ணெய். இப்போ எண்ணெய் காயுது. நம்ம எக் பிரியாணிக்கு முட்டை ஒரு 8 முட்டை அவிச்சு வச்சுருக்கோம். அவிச்சு வச்சதை சும்மா மஞ்சளில் லேசாக போட்டு பிரட்டிக்கிட்டோம். நல்லா பிரட்டி, மஞ்சத்தூள் வேறு ஒன்றும் இல்லை, மஞ்சத்தூள் போட்டு பிரட்டியிருக்கோம். அதை 8 முட்டையை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். முட்டை இந்த அளவுக்கு லேசாக அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பொரிச்சா போதும். பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 கிராம்பு அதே எண்ணெயில் நம்ம முட்டை பொரித்து எடுத்துட்டோம். 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டைத்துண்டு, ஒரு 4 பட்டைத்துண்டு. ஏலக்காய், பட்டை, கிராம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் சாம்பார் வெங்காயம் ஒரு 150 கிராம் சாம்பார் வெங்காயம் போடுறோம். இன்னும் ஒரு 150 கிராம் பெல்லாரி வெங்காயம் போடுறோம். மொத்தம் 300 கிராம். ஒரு கிலோவுக்கு 300 கிராம், 150 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராம் பெல்லாரி வெங்காயம் போட்டிருக்கோம், பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது. இந்த டைமில் பூண்டு 3/4 கிலோவுக்கு 50 கிராம் பூண்டு போடுறேன். 50 கிராம் பூண்டு தனியாக அரைச்சிருக்கேன். அப்போ தான் வாடை நல்லா வரும். பூண்டு விழுது 50 கிராம். டேபிள் ஸ்பூனில் 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டு எப்போவுமே தனியாக எண்ணெயில் பொரிஞ்சால் அது ஒரு தனி வாடை கொடுக்கும். எண்ணெய் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த பூண்டை போட்டிங்கன்னா வெங்காயம் ரொம்ப கருகிடும். அதுக்கு தான் நான் காட்டினேன் பாருங்கள், ஸ்டேஜ் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை போட்டுடணும். பூண்டு 50 கிராம் போட்டோம். இது 75 கிராம் இஞ்சி போடுறோம். அதாவது 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் இஞ்சி. 3/4 கிலோ நமக்கு.
ஏன்னா நம்ம செய்கிறது 3/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோவாக இருந்தால் 50 கிராம் அதில் 100 கிராம் அப்படி போட்டுடலாம். இப்போ இது நம்ம செய்கிறது 3/4 கிலோ. தீயை இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். இஞ்சி போடும்போது தீ சிம்மில் இருக்கணும். இஞ்சி போடும்போது ஹையில் இருந்தால் தீ பிடிக்கும், அடி சட்டி பிடிக்கும், இஞ்சி பிடிக்கும், டக்குன்னு பிடிக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி போட்ட உடனே தக்காளி மசியறதுக்காக முதல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் கல் உப்பு 3 சிட்டிகை போடுறேன். ஒரு கிலோவுக்கு நம்ம 10 கிராம் மிளகாத்தூள் போடுவோம். இது காஷ்மீர் மிளகாத்தூள். அதனால் இந்த ஸ்பூனில் ஒரு 8 கிராம் வர மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம். நடுவில் கீர்ன பச்சை மிளகா 6 பச்சை மிளகா போடுறோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, ஒரு சின்ன கைப்பிடி புதினா, முக்கால் கிலோ ரைஸ் போடுறதுனால 100 ml தயிர், இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு லெமன், இப்போ நல்லா மசாலா திரண்டு வந்து எண்ணெய் நல்லா மேலே கக்கி வந்துருச்சு, மேலே திரண்டு மேலே வந்துருச்சு பாருங்கள். மசாலா நல்லா எல்லாம் வெந்துருச்சு. இப்போ ஒரு ஆளாக்கு அரிசிக்கு 1.5 ஆளாக்கு தண்ணி. இப்போ அது பிரகாரம் நம்ம 1.5 ஆளாக்குக்கு நம்ம அளந்து ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம 1.5 ஆளாக்கு அரிசி போட்டோம். 1.5 ஆளாக்குக்கு 1.5 ஆளாக்கு தண்ணி ஊற்றியாச்சு. 1.5ல் பாதி முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். இது பாருங்கள், முக்கால் ஆளாக்கு தண்ணி. இப்போ இந்த தண்ணி தேவையான உப்பு போட்டுட்டு குடிச்சு பார்த்துக்கணும். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். இப்போவே உப்பை சரி பார்த்துட்டோம். இப்போ நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சுக்கிறோம். தீயை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. பாசுமதி அரிசி நம்ம 1/2 மணி நேரம் ஊறுறதுக்கு 1/2 மணி நேரம் கொடுத்தோம். ஊறின அரிசி களைஞ்சி ஊற வச்ச 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி போடுறோம். நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு உப்பை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உப்பு போட முடியாது. உப்பை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிப்பு வரட்டும். கொதி வந்தவுடனே தம் போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடணும். தம் பிரியாணிக்கு பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு, தண்ணின்னா தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வச்சுட்டு தீ நல்லா ஹையில் வச்சுருக்கான். ஒரு தவா மேலே வச்சிடுறோம். தவா நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ தம் போட்ட சட்டியை மேலே வச்சிடுவோம். ஒரு 2 ஸ்பூனு நெய். இப்போ நம்ம பொரிச்சல்ல முட்டை, அதை அடிக்கிடலாம்.
தவா நல்லா சூடாகட்டும். சூடாவதுக்காக வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா தீ ஹையில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆவி சுற்றி ஆவி வரும். இந்த ஆவி வந்த உடனே தீயை சிம்மில் மாற்றி 15 நிமிஷம் அப்படியே சிம்மிலே விட்டுருவோம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் திறக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திறக்கலாம். A few moments later. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ரொம்ப அருமையான, ரொம்ப எளிமையான, ரொம்ப சுவையான ஒரு எக் பிரியாணி, முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வடி பிரியாணி இல்லை, தம் பிரியாணி. அதனால் மசாலா எல்லாமே இந்த சாப்பாட்டில் போய் எல்லாமே சாப்பாட்டில் அந்த மசாலா ஏறி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு வெறும் தயிர் பச்சடி போதுமானது. இதை வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.